நண்பர்களே, நம்முடைய லிமிட்டேஷன், நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயித்துக் கொள்கின்றோம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அடுத்த ஒரு 20 நிமிடம் நீங்கள் சரியாக கவனித்தீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கை ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்ஸாக மாறும். சும்மா நான் மோட்டிவேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும். மோட்டிவேஷன் பண்ணிட்டு போறாலும் நுட்பங்களை கொடுத்து எப்படி வெற்றி பெற வைப்பது என்று ராஞ்சியிலிருந்து ஒரு இளைஞன் ஒரு 15, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்துல் ஜபார் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து பார்க்கும்போது, அவரிடம் என்ன கோல் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு பெரிய கோல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 30,00,000 பணம் இருந்தால் போதும். ரூ. 30,00,000 பணம் இருந்தால் போதும். நான் ராஞ்சியில் ஒரு வீடு வாங்கி விடுவேன். நான் ஒரு கார் வாங்கி விடுவேன். ஒரு சின்ன தோட்டம் ஒண்ணு வாங்கி விடுவேன். வாங்கிவிட்டால் என்னுடைய ஆசை நிறைவேறிடும். என்னுடைய கனவு இதுதான் அப்படி என்று சொன்னார். அப்படியாப்பட்ட இளைஞனுக்குத்தான் இந்த விதி என்ன சொல்கின்றது? அவனுடைய தலையெழுத்தை நம்ப வேண்டியதில்ல. அவனுடைய விடாமலும் தொடர்ந்தும் 15 ஆண்டுகள் உழைத்த உழைப்பில் இன்று 15 ஆண்டுகளில் 3000 கோடியை இந்த இயற்கை கொடுத்திருக்கின்றது. அவர் வேற யாரும் இல்லை, மகேந்திர சிங் தோனி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த ஐபிஎல் மேட்சில் வருஷத்துல 15 நாள் தான் வேலை செய்யறான். அதுவும் இப்ப வந்து ரெஸ்ட்ல இருக்கான். 15 நாள் மட்டும் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 500, 100 கோடியை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார். உலகத்தில் ஸ்மார்ட்டா நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய உடல் உழைப்பு உழைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆகவே நண்பர்களே, பிரம்மாண்டமான வெற்றி பெற்றவர்கள் எப்படி ஜெயித்தார்கள், அவர்கள் எப்படி அப்படியாப்பட்ட ஒரு வெற்றி அடைந்தார்கள், எப்படி ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலை அடைந்தார்கள், நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி ரிசல்ட்டை கண்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பதற்கு நண்பர்களே, பொருளாதாரம் என்பது ஒரு அவசியமான விஷயம். இந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் இருக்கு. நம்ம காடு மலையில வாங்கல, இமயமலையில வாங்கல. இந்த பொருளாதாரம்ங்கிறது நீங்க வாழ்ற வாழ்க்கை, ஞான வாழ்க்கை தெளிவாக வாழ்வதற்கான அற்புதமான விஷயங்கள். ஆகவே நண்பர்களே, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டெக்னிக் என்ன அப்படிங்கிறத சொல்றேன்.